தேங்க்ஸ்கிவிங் அன்லாக்ஸ் டோர்ஸ். ஓகே, நன்றி செலுத்தும் போது, நன்றி செலுத்துதல் கதவுகளை திறக்குமா? எப்படி? நம்ம என்ன பண்ணோம், நாக் அண்ட் இட் ஷால் பி ஓப்பனுங்கிற பார்த்தீங்களா? டு யூ நோ ஹவ் வி நீட் டு நாக்? இப்படி தட்டுறதில்ல, டோருக்கு முன்னாடி போய் தேங்க்யூன்னு சொன்னால் டோர் ஓப்பன் ஆகும். அல்லேலூயா. இதுதான் வசனத்தில் போட்டுக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ தான் வாய்ஸ் ரெக்கக்னிஷன்லாம் நம்ம வச்சுருக்கிறோம். எப்படி? சிரி கிட்டலாம் நம்ம இப்போ தான் பேசுகிறோம். ஆண்டவர் இந்த சிரி, அலெக்ஸா எல்லாமே அப்போவே படைச்சிட்டாரு. நம்ம ப்ராப்ளம்னா இப்போ தான் உட்காந்து சிரி கேன் யூ பிளே திஸ் ஃபார் மீ, சிரி கேன் யூ டூ திஸ், அலெக்ஸா கேன் யூ டூ திஸ் சொல்லுகிறோம். ஆனால் கர்த்தர், இஃப் யூ வாண்ட் காட் டு டூ சம்திங் ஃபார் யூ, கோ ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லாக் டோர் அண்ட் சே தேங்க்யூ ஜீசஸ். நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவரே கதவை திறக்க மாட்டோம், ஆண்டவரே இன்னும் 4 பேரை கூட்டணும், ஆண்டவரே. இப்போ நீங்கள் பாஸ்டர் இல்லை, பாஸ்டர்களை கூப்பிட்டு வர கதவை உடைக்க சொல்வீங்க. நாங்கள் என்ன கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி? பாஸ்டர் உங்கள் கை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, கடையை கதவை உடைங்க. ஒன்று சொல்கிறேன், whenever there is a sickness, go stand there and thank you Jesus. Whenever there is a shut door, go stand in front of it and say thanks Lord. And I want to tell you today, as you give thanks, இன்னைக்கு நீங்கள் நன்றி சொல்லும் போது நான் சொல்கிறேன், இந்த வாரத்தில் you're going to experience some miracles. Some locked doors are going to open tonight, even as you give thanks. Hallelujah. Come on, கையை வைத்து சொல்லுங்க, thank you Jesus. See, when we give thanks, it reminds us of how much we have. இன்னைக்கு வந்து ஊரெல்லாம் என்ன ஆச்சுன்னா, யூஎஸ்ல they have this Thanksgiving. And you know what? Thanksgiving is all about the big turkey. பெரிய ஒரு டர்க்கியை செலிப்ரேட் பண்ணிட்டு எல்லாம் வாங்க என்ன பண்ணுறாங்க, தேங்க்ஸ்கிவிங்க்கு ஜீசஸ்ன்றது பதிலாக சியர்ஸ் அப்படின்றாங்க. எப்படி? அதுதான் தேங்க்ஸ்கிவிங். உலகம் ஃபுல்லாக தேங்க்ஸ்கிவிங் அப்படின்னா ஒரே பார்ட்டி தான். பட் we are doing Thanksgiving differently. இன்னைக்கு குடும்பமாக வந்துட்டு சரியா நம்ம என்ன பண்ணுறோம், we are praising God. That is Thanksgiving. When you give thanks, it changes your focus on how much you have from how much you don't have. புரியுதா? நன்றி செலுத்தும் போது ஆண்டவரே என்னெல்லாம் இருக்குது, ஓகே, அதுக்கு என் கவனம் திரும்புது from what you don't have. Next, when I give thanks every time, it makes me to stay humble. புரியுதா? ஏன்னா நம்ம இல்லை, தேங்க்யூ சொல்லாத ஆட்கள்னா பெருமை பூச்ச ஆட்கள். புரியுதா? தேங்க்யூ சொல்லாத ஆட்கள் எல்லாமே எப்படி பூச்ச ஆட்கள்? பெருமை பூச்ச ஆட்கள். ஏன்னா நான் யாருக்கு சொல்லணும், நான் ஏன் திறமை, நான் கிழிச்சிட்டேன், நான் பண்ணிட்டேன், ரைட்? எவ்ரிதிங் இஸ் பிகாஸ் ஆஃப் மீ. whenever you don't say thank you, it means you are proud. When you say thank you, it keeps you on the ground, makes you stay humble. Next, when I give thanks, I say, Lord, I trust only in you. இன்னைக்கு when you say thank you Jesus, it means ஆண்டவரே உன்னை நம்புறேன்னு சொல்லலாம், இல்லை thank you Jesus னு சொல்லலாம். எப்படி? நம்புறேன்னு சொல்லலாம், இல்லை கையை வைத்து எப்படி சொல்லலாம்? கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் இருக்குது இன்னைக்கு. வாங்க, ஃபர்ஸ்ட் Chronicles chapter 23:30. 1 நாளாகமம் 23:30. மைக் ஆன் பண்ணுப்பா. அவனுக்கு நீங்கள் தேங்க்யூ சொல்ல மாட்டீங்க, அதனால மைக் ஆஃப் பண்ணிட்டாரு. தேங்க்யூ சிஸ்டர். இன்னைக்கு வந்தது போன வாரம் உங்களுக்கு எங்கே மறந்து போயிட்டீங்களே, சென்னைக்கு வந்துட்டாங்க. வாசிங்க. ஆசாரிப்பு கூடாரத்தின் காவலையும் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் தங்கள் சகோதரராகிய ஆரோனுடைய குமாரின் காவலையும். அதாவது 1 நாளாகமம் 23:30. நாள்தோறும் காலையிலும் மாலை. 1 நாளாகமம் 23:30. கதனை போட்டுக்கிறேன். They were also to stand every morning to thank and praise the Lord. They were to do the same in the evening. அதாவது 1 நாளாகமம் 23:30. வேற பைபிள் எடுத்து வந்துக்கிறீங்க நீங்க. இதை மிஸ் சொல்லுங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் என்ன பண்ணோம்? என்ன பண்ணுங்க? தேங்க்யூ சொல்லணும். நம்ம என்ன பண்ணுறோம்? மார்னிங் அண்ட் ஈவினிங். காலையில் எந்திரிக்கும் போதும் புலம்புறோம், நைட்டு படுக்கும் போதும் புலம்புறோம். எப்பா சாமி எப்படா ஆண்டவர் அந்த வாயை மூடுவார்னு இருக்குது. ரைட்? ஆசாரிகள் பார்த்து அவங்க பாருங்க, நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசையிலும் பண்டிகையிலும் கர்த்தர் சர்வானதாகவும் எப்ப பார்த்தாலும் they were giving thanks. You know what is the biggest obstacle to give thanks? The biggest obstacle is complaining. சொல்லுங்க. complaining. complain வர 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 அங்க என்ன வராது? அதாவது you can always complain about the thorn in the rose, or you can thank God for rose amidst the thorn. புரியுதா? கத்தர்கிட்ட எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே ரோஜாலை ஆண்டவரே முள்ள வச்சிங்க, ரோஜாலை ஆண்டவரே முள்ள வச்சிங்கன்னு சொல்லலாம். இல்லைனா இவ்வளோ முள் இருந்தாலும் அதன் மத்தியில் ஒரு ரோஜா போல என் மனைவியை வச்சுக்கிறீங்களா ஆண்டவரே. அவங்களுக்கே சிரிப்பாகுது. ஜாஸ்தியாக சிரிச்சது லேடிஸ் தான். கணவர்களை தப்பு சொல்ல வேணாம், இதுக்கு சிரிச்சது யாருன்னா லேடிஸ் தான். அவங்கள ரோஜான்னு சொல்லாமல் முள்ளுன்னு சொல்லியிருந்தா
அவங்களுக்கே டவுட்டுங்க, நான் என்ன பண்றது? Right? See, I tell you, it's easy to give thanks when something happens. But what matters to God is when God says wait, when God says no, and when you're not hearing from God, are we still thanking God? சரியா? நீங்க ஒன்றும் இல்லைங்க, ஒரு கிஃப்ட்டை கொடுத்தோன்னா தேங்க்யூண்டுவீங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான கிஃப்ட் என் கையிலே இருக்குது, நான் கொடுக்கவே மாட்டேன்றேன், வச்சுனேக்கிறேன், கொடுக்கவே மாட்டேன்றேன். புரியுதா? நீங்கள் வந்துக்கிறீங்க வீட்டுக்கு சாப்பாடு போட்டு தட்டில் வச்சுனுக்கிறேன், கொடுக்கவே மாட்டேன். சொல்லுவோம் கை கெட்டுந்து வாய்க்கில்ல, கைக்கே வரல நீ நிறைய பேருக்கு. ரைட்? ஆனால் are you still saying, ஆண்டவரே வரல ஆண்டவரே, எனக்கு வருமா இல்லை ரீனுகுமார் எத்தனை போகிறா தெரியல ஆண்டவரே, ஆனாலும் லார்ட் I want to give you thanks Jesus. Let's go into this today's story. Luke chapter 17 verse 12. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். When he was going into a village, குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவரிடம் எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். There were 10 lepers who came to Jesus for a healing. Okay? அவர்கள் அவரை பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். போமோதே சுத்தமாச்சு. இன்னொரு பிரச்சனை தெரியுமாங்க, சில நேரத்தில் ஜீசஸ் நம்மளுக்கு மேட்டரை ஈஸியா முடிச்சிட்டார்னா மரியாதை இல்லை அவருக்கு. புரியுதா? அதை வந்து என்ன சொல்றது, ஒரு அற்புதமாக எண்ணுகிறோம். புரியுதா? இப்போ கேன்சர் வரைக்கும் போகாம அது ஜுரத்திலே ஹீல் ஆச்சுன்னா ஜுரம் தானே விட்டுறோம். ஆனால் அது கேன்சர் போய் இல்லைனா ஆண்டவரே கேன்சரை சுகம் கொடுத்தாரு. சில நேரத்தில் உங்களை அலைய விட்டு சுகம் கொடுத்தாதான் உங்களுக்கு அற்பமே தெரியுது. என்னன்னா ஈஸியாக சுகம் கொடுத்தா நம்மளுக்கு என்ன தெரியுது, இவனுக்கு பிரச்சனையே அதுதான். போகும்போது இவனுக்கு ஹீலிங் நடந்துச்சா? அவன் போய் என்ன பண்ணிடுவான், ஆசாரியர் போய் என்ன பண்ணு 10 தடவை அதில் குளிச்சுட்டு வா, இல்லை 21 நாள் ஃபாஸ்டிங் இரு, உனக்கு சாப்பாடு கிடையாது, 4 மலையை ஏறு, அந்த கோயிலை சுற்றி வா, இல்லை பொருள் மனுசோறு சாறு அப்படின்னு சொல்லியிருந்தாதான் நம்மளுக்கு அது வேல்யூ தெரியும். போகும்போதே இவனுக்கு ஹீலிங் வந்துச்சா வேல்யூ தெரியல. புரியுதா? நிறைய நேரத்தில் we don't understand the value of the God given health, God given wealth, God given job, God given family. ஏன்னா அசால்ட்டா கத்தர் செஞ்சிட்டார்ல. ரைட்? ஒரு கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு இழுத்துனே போய் நடந்தாதான் கத்தர் செய்தார். உடனே நடந்துச்சுன்னா வேல்யூவே இல்லை. ஸோ இவங்க போகும்போதே ஹீலிங் நடக்குது. வாசிங்க. அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். அதாவது ஒருத்தன் தேங்க்யூ சொல்றான், ஆண்டவரே சூப்பர் ஆண்டவரே. உடனே ஆண்டவர் என்ன சொல்லிக்கணும், பரவாயில்லப்பா யுவர் வெல்கம். எப்படி நாமளா தேங்க்யூ சொன்னா சொல்றோம், யுவர் வெல்கம் எனி டைம். இல்லை போய் என்ன பண்ண சாட்சி யார்ட்ட சொல்லு, இல்லை யார்ட்டையும் சொல்லாத, ஏதாவது ஒன்று சொல்லலாம். ஆண்டவர் ஒரு மேட்டரை ரொம்ப தெளிவாக கேட்குறாரு. என்ன சொல்றாரு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவோ, 10 பேர் ஆச்சடா, மற்ற 9 பேர் எங்கே? அதாவது இவன் வந்து தேங்க்யூ சொல்றான். கர்த்தர் கேட்கிற ஒரு காரியம்னா, வேர் தேர் நாட் 10 who are healed, where are the remaining 9? My first point for today is God expects us to come and give thanks. கர்த்தர் நம்ம வந்து நன்றி செலுத்தணும்னு எதிர்பார்க்கிறார். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, எதிர்பார்க்கிறார். இது சும்மா அந்த வாயிலே வாட சொல்றது. கர்த்தராச்சே, அவருக்கு நான் கொடுக்குற ஒரு தேங்க்ஸ் பெருசா. அண்டர்ஸ்டாண்ட், தேங்க்ஸ் கிவிங் நாட் எக்ஸ்பிரஸ்ட் இஸ் நாட் தேங்க்ஸ் கிவிங் அட் ஆல். சொல்லாத நன்றி நன்றியே கிடையாது. இப்போ சிலர்லாம் சொல்லுவாங்க, பிரதர் டோன்ட் யூ நோ மை ஹார்ட் பிரதர். நான் சொல்லணுமா உங்களுக்கு? எப்படி டோன்ட் யூ நோ மை ஹார்ட்? நான் கார்டியாலிஸ்டா? இல்லை டோன்ட் யூ நோ மை ஹார்ட் பிரதர் நான் சொல்லணுமா? சொல்லு. உனக்கு அதாவது அவுட் ஆஃப் த அபண்டன்ஸ் ஆஃப் த ஹார்ட் என்ன பண்ணுது நம்மளுக்கு? என்ன ஆயிடுதுன்னா, அதாவது we take people for grantedங்க. நான் சொன்னாதான் தேங்க்ஸா? டோன்ட் யூ நோ ஐ லவ் யூ. சிலர்லாம் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நான் லவ் யூ சொல்லணுமா? நான் லவ் பண்ணாமல் அவனை கட்டினுக்கிறேன். நீ எப்படி கட்டணும்லாம் தெரியாது, ஆனால் லவ் பண்ணுறேன்னு சொல்லு. உங்கள் ஒய்ஃப் பக்கத்தில் இருக்கிறாங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பக்கத்தில் இருக்கிறாங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள். யார் ஒய்ஃப்கிட்டே சொல்லிட்டு போகிறீங்க? எனக்கு பிரச்சனை என்னதுங்க, உங்கள் ஒய்ஃபான்னு பார்த்து சொல்லுங்கள். அதுக்கு தான் சிலர்லாம் தெளிவா, பிரதர் ஒய்ஃபை விட்டு எங்கே போய் தண்ணி உட்காந்துக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் எல்லாம் பார்த்து சொல்லுவாருன்னு. சிலர் சொல்கிறது தான், டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட், டோன்ட் யூ நோ, இல்லைன்னா உன் கூட வாழ மாட்டேன். டே யாரும் கிடைக்கல என் கூட வாழ்ற, அது வேற விஷயம். புரியுதா? A lot of times we say, don't you know that I love you? Don't you know that I'm grateful for you? No, God says, 10 பேர் போனீங்களா, 9 பேர் எங்க? இவன் தேங்க்ஸ் சொன்னா அதை கூட விட்டார் கத்தரு. புரியுதா? அவர் சொன்ன அந்த 9 பேர் எங்கடா, நீ மட்டும் தான் வந்துக்கிற, அந்த 9 பேர் எங்க தேங்க்ஸ் சொல்றது?
நம்ம டெய்லி ஜெபம் பண்ணோம்னா ஒன்று சொல்கிறோமே, எப்பா சாமி இதை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. டெய்லி சொல்கிறோம்ல, சங்கீதம் 103 என்ன சொல்கிறோம்? Psalms 103, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அதாவது இதை எவன் சொல்லி கொடுத்தான்னு நம்மளுக்கு தெரியல. இதை உண்மையிலே மீல் பண்ணுறோமா பாருங்க. பேசிக்காக இது என்ன அர்த்தம்? எப்போ சொல்கிறோம்? ஜெபம் கத்தம் முடிஞ்சிச்சு, க்ளோசிங்க்கு இது கடையை சாத்துறா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கதவை மூடுறா, என் ஆத்மாவே கர்த்தரை. எப்போ? I want to tell you, I want to seriously ask you this question. When was the last time you truly meant this? 10 தடவை ஒரு நாளைக்கு ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்மா சொல்றோமா கோதுமா சொல்றோமா தெரியாது, ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி ஸ்தோத்திரின்றோம். உண்மையிலேயே when was the last time you really meant saying this? கடைசியாக எப்போ சொல்லுங்க ஜெபம் பண்ணுங்க ஆத்மா. அதுவும் சில நேரத்தில் நைட் ப்ரேயர்லாம் சொல்லுவாங்க பாருங்களேன், ட்ரெயினே ஃபாஸ்ட்டாக கம்மியாக ஸ்லோவாக போகும். இவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, 3% ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை சேர்த்து சகல வராது. எதுக்கு? அடுத்த வசனம் தான், என் ஆத்மாவே கர்த்தரை நான் எதுக்கு ஸ்தோத்திரிப்பேன்? Why will I thank God? Not because he's given me a house, he's given me a car, he's given me a job, he's given me a body. அவர் எதுக்கு நன்றி சொல்வேன்? அடுத்த வசனம் சொல்லுது, நான் எதுக்கு நன்றி சொல்வேன்? அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அடுத்த அது இல்லைங்க, அந்த உபகாரங்களுக்கு அப்புறம் வாசிங்க. என்ன உபகாரம் பண்ணிக்கிறாரு? என் அக்கிரமம் எல்லாம் மன்னித்து, அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. எதுக்கு முதலாவது ஒரே எதுக்கு முதலாவது தேங்க்ஸ்? உனக்கு நல்லது செஞ்சா இருக்கோ இல்லையோ, உன் அக்கிரமணத்துல மன்னிச்சிருக்கான் பாத்தீங்களா? நீங்க சொல்லாதீங்க பாஸ்டர் அந்த மாதிரி அக்கிரமம்லாம் நான் செய்யல, நீ சொல்றதே ஒரு அக்கிரமம். புரியுதா? நான்லாம் அக்கிரமம் பாஸ். I know all details. He knows all details. எதுக்கு I want to give thanks to God first? Not because he's blessed me, but because of all the nonsense I've done in my life. என் அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சாரே, அப்பா சாமி ஆண்டவரே நல்லதுப்பா நன்றிப்பா, இல்லைன்னா நான் இன்னைக்கு எங்க இருக்கணும்? I want to thank God because he's forgiven my sins first. அடுத்தது உன் பிராணனை அழிவுக்கு அடுத்தது என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. முதல்ல சிஸ்டர் மணிங்க நல்ல விட்டுறாங்க, நோய்கள் எல்லாம் குணமாக்கி. அடுத்தது அப்புறம் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. ஐயா என்னைக்கோ நம்மலாம் டெட் பாடி, சொல்லுங்க டெட் பாடி, என்னைக்கோ டெட் பாடியா இருக்கணும். என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தி, நன்மையால் உன் வாயை திருப்தி ஆகிறாள். முன்னாடிலாம் அந்த காலத்துலலாம் பிரியாணி சாப்பிடுறது ஒரு பெரிய விஷயம். இப்போ என்ன பண்றாங்க? 3 வேளை பிரியாணி. சென்னைக்கு வந்தீங்கன்னா 3 மணிக்கு காலைல பிரியாணி சாப்பிட்றானுங்க. புரியுதா? நன்மையினால் உன் வாய். I want to thank God, not because the big testimonies or the big breakthroughs. I want to thank God every day for he's forgiven my sins. ஒவ்வொரு நாளும் என் அக்கிரமத்தை மன்னிச்சு. I want to thank God for that. சிலர்லாம் எப்படி தெரியுமா, கர்த்தர் ஒருத்தர் அன்னைக்கு நான் சொல்றேன், ஐயோ தேங்க் யூ சார், இந்த வருஷம் எனக்கு எதுவும் பெருசா செய்யலையே. ஒருத்தர் சொல்ற மாதிரி அற்புதம் எதுவும் நடக்கல. நான் யோசித்துக்கினேன், டேய் முடியத்துக்குள்ள உனக்கு ஏதாவது ஒன்று வைப்பாடுறா கர்த்தர் செக்கு, அப்புறம் வரோம் நீ சொல்ற மாதிரி. டேய் நீ சொல்றதுக்கு வாய்க்குது பத்தியா, அதுவே ஒரு அற்புதம். புரியுதா? நிறைய நேரத்தில் சொல்ற மாதிரி அற்புதம்னா நீங்க ஆசைப்பட்டுங்க, சொல்ற மாதிரி ஒரு அற்புதம் உனக்கு நடக்கணும்னா சொல்ற மாதிரி ஒரு பிரச்சனை வரும். புரியுதா? இந்த அற்புதத்தை எதிர்பார்க்கலாம், பிரச்சனைகளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். ரைட்? என் நோய்கள் என் பிராணனை அழிவுக்கு விலகி விட்டு கிருபையினால இருக்கத்தான் நன்மையினால என் வாயை திருப்தி ஆகிறார். திரும்பி ராமேன்னு சொல்றீங்க. I want to tell you, இன்னைக்கு ஒரு சாப்பாடு உன்னால சாப்பிட முடிஞ்சா I want to thank God. இன்னைக்கு எத்தனை பேருக்கு நான் ஜோம் பண்றேங்க, ப்ராப்ளம்ல வந்து சிலலாம் தண்ணி குடிக்காம பிரச்சனை பண்ணி, சிலலாம் தண்ணி குடிக்கணும்னா அளந்து குடிக்கிறாங்க. தண்ணி கூட குடிக்க முடியாது, கஷ்டம். ரைட்? எதையும் சாப்பிட முடியல. இன்னைக்கு உங்களால நல்லா சாப்பிட முடிஞ்சா கூட என்ன சொல்றேன், ஆண்டவரே தேங்க்யூ காட், ஆண்டவரே ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாத்தீங்களா, இப்போ எல்லாம் ஸ்பேஸ்ல போய் மாட்டினேன், பயங்கர பெரிய சயின்டிஸ்ட் ஸ்பேஸ்ல போய் மாட்டினேன், ஒன்றும் சாப்பிட முடியல, சாப்பிடவும் முடியல, வெளியும் போக முடியல. யோசிச்சு பாருங்க நிலைமை. சின்ன வயசில் என் ஒய்ஃப் வந்து இந்த சர்ச்சில் போய் இந்த தேங்க் கிவிங் ஆஃபரிங்லாம் வைப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பிறந்த குழந்தை ஒரு 2 நாள் 3 நாள் மோஷன் போடல, 3ஆவது நாள் மோஷன் போச்சுன்னா என் ஒய்ஃப் தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங் வைப்பாங்க. நான் சொன்னேன் மோஷனுக்கெல்லாமா தேங்க்ஸ் கிவிங்னு. அப்புறம் வளர்ந்து நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் வந்து 3 நாள் போகாத போதும் தது, ஆண்டவரே என்ன ஒரு ரிலீஸ், ஒரு ஃப்ரீடம், பிரேக் த்ரூவை கொடுத்தீங்க. இந்த பிரேக் த்ரூக்காக 3 நாள் காத்திருந்தேன். இட் கேன் அப்பியர் ஃபன்னி, but today I want to tell you, Thanksgiving is a very serious issue. If you're sitting here with families, and if you're sitting here with siblings, if you're sitting here with friends, and if you're here in the house of the Lord, I want to tell you, we lift our hands and say, thank you Jesus. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே.
தேங்க் காட் அண்ட் தேங்க் காட் ஃபார் பீப்புள் ஆல்சோ. இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குற ஒரு 5 பேர், எவ்வளோ பேர்? 5 பேர் கர்த்தர் உங்களுக்கு யார் காட்டுறாங்களோ அந்த 5 பேருக்கு ஃபோன் பண்ணியோ மெசேஜ் அனுப்பிட்டோ தேங்க்யூ சொல்லுங்கள். மனசுக்குள்ளேயே தேங்க்யூன்னு சொல்லிக்காதீங்க. புரியுதா? God expects you to thank him. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நீ நன்றி சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார். சரியா? தேங்க்ஸ் கிவிங் இஃப் நாட் எக்ஸ்பிரஸ்ட் இஸ் நாட் தேங்க்ஸ் கிவிங் அட் ஆல். செகண்ட் காரியம், the spirit of entitlement stops us from giving thanks. என்டைட்டில்மெண்ட்னா என்ன சொல்றது? உரிமை. சில நேரத்தில் இந்த உரிமை என்ன பண்ணுது? கர்த்தருக்கு நன்றி செலுத்தாதபடி நிறுத்துது. ஏன்னா பாருங்க, இந்த மூத்த பையனுக்கு, இந்த ப்ராடிகல் சன் கதையில் இந்த மூத்த பையனுக்கு இந்த பிரச்சனை தான். எப்படின்னா, அவன் ஓடி போனான், அவன் பாவி, நான் வீட்லேயே உன் கூட இருக்கிறேனே, லாடு மாதிரி பேசுவாங்க, நான் வீட்லேயே உன் கூட இருக்கிறேனே, நான் உன் கூட உண்மை பண்ணிக்கிறேனே. புரியுதா? சில நேரத்தில் நம்ம பேச்செல்லாம் அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த 9 பேர் எங்க? இந்த 9 பேரும் குணமாக்கின 9 பேருங்களும் யூதர்கள், இவன் ஒருத்த மட்டும் தான் சமாரியன். 9 were Jews and the other person was Samar. இவனுங்க யூதன்கனால என்ன பிரச்சனை? I am a Jew, he is a Jew. அதனால யூதனுக்கு யூதன் உதவி செஞ்சான். நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. Quite often in our life, because we are entitled, we don't go and give back. அவன் சமாரியன் வந்து, ஐயோ சமாரியன் நான், எனக்கு தகுதியே கிடையாது, அவர் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அவசியம் இல்லாமலும் அவர் செஞ்சிருக்காருனா அப்போ எவ்வளவு பெரிய நன்றி நான் சொல்லுவேன். கையை உயர்த்தி, லார்ட் thank you Jesus, I am not entitled Lord, but I want to thank you. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பிரதர் மேத்யூ இருக்கிறார். இந்த பிரதர் உங்க பேரை யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகேன்றாரு, எதுக்குன்னு தெரியாம. இப்போ பிரதர் மேரியோ நான் கூப்பிட்டு, பிரதர் டுநைட் ஐ எம் டேக்கிங் யூ ஃபார் டின்னர். நான் தேங்க்யூ பாஸ்டர். டின்னர் சாப்பிட்ட முடிச்சோட தேங்க்யூ பாஸ்டர் மாதிரி. அதே டின்னரை அவங்க ஒய்ஃப் கொடுப்பாங்க. ஏன் இவ்வளோ லேட்டு? என்ன நீ டேஸ்ட் கம்மியாகுது? 2 ஐட்டம் தான் இருக்குது, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொடுக்குறியா? பிகாஸ் என்டைட்டில்ட். யூ ஆர் மை ஒய்ஃப், யூ ஆர் சப்போஸ் டு டூ திஸ் ஃபார் மீ, ஸோ வை ஷுட் ஐ தேங்க் யூ? Quite often the spirit of entitlement stops us from giving thanks. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன வயசில் எனக்கு சாப்பாடு வைப்பாங்க. டுடே மார்னிங் ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங். சாப்பாடு வைப்பாங்க. சாப்பாடு வச்சோன்னா நான் தேங்க்யூ சொல்லணும். இல்லைன்னா 10 நிமிஷம் பார்ப்பாங்க, தட்டை எடுத்துன்னு போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்குதான்னு கேட்பாங்க. நான் நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். ஓகேம்மா, நல்லா இல்லது நீ ஏன்ப்பா சாப்பிட்றேன்னு எடுத்துன்னு போயிடுவாங்க. புரியுதா? ஸோ மனைவிக்கு இதெல்லாம் உங்களுக்கு அட்வைஸாக சொல்லல, ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ், கோ பேக். These are all practiced with the experts, so அதனால don't try this at home. The spirit of entitlement. ஏன் ஆண்டவரே, ஏன் இயேசு, why should I give him thanks? அவர் புரிஞ்சுக்க மாட்டாரா? That's why the 9 lepers did not come back. இன்னைக்கு I want to tell you, be it small, be it big, எதுவா இருந்தாலும் என் ஆண்டவர் செஞ்சார், என் ஆண்டவருக்கு நான் நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, 2 Timothy chapter 3 verse 1 and 2 says, 2 திமோத்தி 3ஆம் அதிகாரம் வசனம் 1 சொல்றேன், but mark this, there will be terrible times in the last days. வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். மனுஷங்கள்லாம் எப்படி இருப்பாங்க? they will be lovers of themselves. புரியுதா? அந்த சீசனுக்கு வந்துட்டுமா இல்லையா? இன்ஸ்டாகிராம்ல ஃபுல்லா எப்படி? ஃபுல்லா lovers of themselves. இல்ல வேற, இப்போ இதுக்கு வேற ஒரு பெரிய விஷயம் வேற. என்னது? செல்ஃப் லவ், செல்ஃப் கேர். புதுசா டெய்லி கண்டுபிடிக்கிறான். உன்னை லவ் பண்ண வேணாம்னு சொல்ல. புரியுதா? ஒருத்தங்க எந்த அளவுக்கு அவங்களே லவ் பண்ணினாங்களா, வெளிநாட்டில் போய் லவ் பண்ணினா அவங்களே அவங்களை கல்யாணம் பண்ணினாங்க. அந்த அளவுக்கு லவ். உண்மையில சீரியஸான விஷயம். she loved herself so much, she got married to herself by within me, in me. அந்த மாதிரி தான். will be lovers of themselves. வாசிங்க. பணப்பிரியராயும். next, lovers of money. வீம்புக்காரர், boastful. அகந்தை உள்ளவர்களாயும், proud, தூஷிக்கிறவர்களாயும், abusive, தாய் தகப்பன்மார் கீழ்ப்படியாதவர்களாயும், disobedient, நன்றி அறியாதவர்களாயும், நல்லா கேட்டுங்க, ungrateful, பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், unholy, ungrateful. கடைசி காலத்துல எப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்கன்னா ungrateful. பக்கத்துல சொல்லுங்க, ungrateful.
People will be very ungrateful. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம சொல்றோம் தெரியுமா, நன்றி கெட்டவங்க எவ்வளோ செஞ்ச, நன்றி இல்லை நன்றி இல்லை நன்றி இல்லை நன்றி கெட்டவன்றியா. அப்படி மேலே குரு சொல்லணும்னா நான் அவ்வளோ சொல்லணும் நம்மளை பார்த்து. எவ்வளோ செஞ்ச, நன்றி இல்லை நன்றி இல்லை நன்றி இல்லை. இது இருக்க உட்காந்துக்குது எல்லாத்துக்கும் என்னங்க சேர்த்து தான். ரைட்? எவ்வளோ பேரை பார்த்து ungrateful. The last is, the word of God says, last is people will be lovers of themselves, boastful, pride, abusive and ungrateful. இது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். I want to tell you, giving thanks. நீ பண்றோம் பாத்தீங்களா as a church, வாரம் இதை செய்யணுங்க. வாரம் we have to come and give thanks to the Lord. And Lord, thank you Jesus. இன்னும் ஒரு தடவை உங்களை ஆராதிக்க இந்த உலகத்துல திருப்பி நான் வரும்படியாக ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்களே. I am just so grateful to just worship you Lord. வேற எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல. ஐயா, டுகெதர் as a family வீட்டில் நீங்க ஜாப் பண்ண முடியுமா? Be grateful. ஐயா, நாங்க மிஷன்ஸ் பண்ற பல இடத்துல பயந்துன்னு ஒளிஞ்சுன்னு ஒரு வர்ஷிப் பண்ண முடியல, ஒரு பாட்டு பாட முடியல, பாட்டு பாடினா சாவடிச்சிருவானுங்க. அந்த நிலைமையில டுடே யூ ஆர் ஏபிள் டு கம் டு சர்ச் அண்ட் வர்ஷிப் காட். பி கிரேட்ஃபுல். இஃப் யூ கேன் வர்ஷிப் டுகெதர் as a family, பி கிரேட்ஃபுல். ஹalleluya. இல்லன்னு புலம்பி, the spirit of entitlement will stop you. எல்லாருக்கும் தெரியும், enter his gates with thanksgiving. வரும்போதே வீட்டு கேட்டை என்டர் பண்ணும்போது தேங்க்ஸ் கிவிங், வீட்டு கேட்டை விட்டு போகும்போது தேங்க்ஸ் கிவிங். எந்த கேட்டை பார்த்தாலும் என்ன பண்ணோம்? கேட்டை பார்த்தோன்னா தேங்க்ஸ் கிவிங் பண்ணணும். Right? Dear children of God, I want to tell you, Jesus expects us to give thanks. அவர் நம்மளை நன்றி சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாரு. என்டைட்டில்மெண்ட் என்ன பண்ணோம்? நம்மளை நன்றி சொல்றத நிறுத்திடும். Right? And ரொம்ப முக்கியம், giving thanks will give you victory. பக்கத்துல போய் சொல்லுங்க, will give you victory. Will give you victory. இங்க பாருங்க என்ன நடக்குது. இந்த குஷ்டரோகி கதையை வாசிங்க. அவன் வந்துட்டு போறான். ஜீசஸ் அவரை பார்த்து என்ன சொல்றாரு? போ and you will be made whole. மற்றவங்களுக்கு எல்லாம் வெறும் ஹீலிங் பட்டு தான் கட்சிது. ஆனா இவனுக்கு மட்டும்தான் அபண்டன்ஸ், முழுமை, ரட்சிப்பு எல்லாமே கட்சிது. ரைட்? I want to tell you, when you have a heart of thanksgiving, அது என்ன பண்ணுன்னா ஒரு லெவலில் நிறுத்தாது, கொண்டு போய் முழுமையை கொடுக்கும். நீங்கள் என்ன தெரியுமா, சர்ச்சில் யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லட்டுமா? அதை சொல்லுங்கள். தப்பாக எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். அப்போ இதை தப்பாக சொல்ல போகிறாரு. தப்பாலாம் சொல்ல. நீங்கள் நான் சொல்கிறேனே, people come to church till they receive the miracle, till they receive the blessing. ஆனால் நீ பிளெஸ்ஸிங்கை வாங்கிட்டு நீ திருப்பி சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா அது உண்மையான தேங்க்ஸ் கிவிங். பிளெஸ்ஸிங்கை வாங்கின பிறகு அந்த பிளெஸ்ஸிங்கே உன்னை தூக்கின்னு போய் ஓரம் வச்சு நீ எனக்கு சர்வீஸ்க்கு வர முடியல, தேங்க்ஸ் கிவிங்கே வர முடியல, தட்ஸ் நாட் தேங்க்ஸ் கிவிங். உன்னை போல ஒரு அன்கிரேட்ஃபுல்லான ஆள் யாருமே கிடையாது. I want to tell you today, இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்க்குறேன், எல்லாம் ராப்சர் நடந்த மாதிரி மிஸ் ஆயிடுறாங்க சர்ச்சில். ஆண்டவர் ரகசியமாக வந்துட்டு போயிட்டார். நம்மளுக்கு கூட சொல்லி ஆண்டவர் வராருன்னு. ஏன்னா இந்த பார்ட்டிங்கெலாம் அழுதுன ஆண்டவரே இதை செய்யல அற்புதம் நடக்கணும்னு வந்த பார்ட்டிங்களாம் திடீர்னு அற்புதம் நடந்தவொன்னே காண போயிடுச்சு. நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோமோ பாவியோன்னு யோசிப்போம். என்னன்னா அற்புதம் எந்த வேலை கிடைக்கலன்னு ஜோம் பண்ணாங்களோ அந்த வேலை கட்சவொடனே வரல. எந்த சுகம் கிடைக்கணும்னு ஜோம் பண்ணாங்களோ சுகம் கட்சவொடனே வரல. கல்யாணம் ஆனவொன்னே என்னாச்சு? ஹனிமூன் போனதுனால சர்ச்சுக்கு வரல. உங்களை போவானான்னு சொல்ல, ஹனிமூன் ஆகாம பார்த்துங்க. ரைட்? குழந்தை பிறக்கலன்னு ஜோம் பண்ணோன்னே குழந்தை பிறந்தவொடனே சர்ச்சுக்கு வரல. புரியுதா? எதெல்லாம் இல்லைன்றமோ அதை கத்தர் கொடுத்தவனும் வரல. ஐயா, அது நடந்த பிறகு நான் ஆராதிக்க வந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா யூ ஆர் கிவிங் தேங்க்ஸ் டு தி லார்ட். ஹalleluya. Especially after you received it. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, don't disappear when your problem gets solved. புரியுதா? சில நேரத்தில் சிலருக்குலாம் பிரச்சனைனா நடக்காத ஜெபத்தை கூட எங்களை கூப்பிட்டு நடத்த சொல்லுவாங்க. நாங்கள் அப்போ தான் ஃபாஸ்டிங் முடிச்சிருப்போம். எங்களை கூப்பிட்டு வந்து திருப்பி ஃபாஸ்டிங் இல்லையா, நைட் ப்ரேயர் இல்லையா, ஏன் போன வரலாம் என்ன போய் எங்கே போயிருந்தேன்? I want to tell you, when Jehoshaphat goes for war, 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 20-25, the first thing we all know this verse, எல்லா சத்துருக்களும் சூழ்ந்து கொண்டு பொழைப்பமா சாவமான்ற நிலைமையில, சரியா, when he goes for the biggest battle of this life, ஜெயோஷபத் சோல்ஜர்ஸ்க்குலாம் முன்னாடி வர்ஷிப்பர்ஸ் அமிச்சு ஒரே ஒரு காரியம் தான் சொல்ல வரான். என்ன சொல்ல வரான்? The verse says, 2 Chronicles chapter 20 verse 21, it says, give thanks to the Lord for his faithfulness endures forever. சொல்லுங்க, give thanks to the Lord for his faithfulness endures forever. எப்போ? சாவர நிலைமையில, புழப்பணம் தெரியல. I want to tell you, thanksgiving in advance will give you
the victory which you did not expect. Hallelujah. He goes for a big battle. நாளைக்கு வீடு இருக்குமா உயிர் இருக்குமா தெரியாது, ஆனால் I want to give thanks. அவன் சொல்றானே 3 ராஜாக்கள்லாம் சூழ்ந்தாச்சு, எல்லாரும் சாவர நிலைமை, சரியா? அவன் போய் நிற்கிறான். He says சண்டை போடுறவன் தான் இப்போ அமிச்சாகணும். அவன் சொல்றான் சண்டை போடுறவன வர்ஷிப்பர்ஸ் அனுப்பு. They will go went and said give thanks to the Lord. ஆப்போசிட்ல இருக்கிறவன் யோசனை, என்னதுடா give thanks? நீ ஜெயிக்கவே இல்லை, என்னது அதுக்குள்ள give thanks? உனக்கு அற்புதம் நடக்கவே இல்லை, அதுக்குள்ள நட give thanks. உனக்கு ஹீலிங் கிடைக்கவே இல்லை, அதுக்குள்ள நட give thanks. அவன் சொல்றான் I will give thanks to the Lord because his faithfulness endures for. I want to tell you today, the breakthrough you need, give thanks in advance. Giving thanks in advance is faith. நடப்பதற்கு முன்னாடியே தேங்க்ஸ் சொல்றது தான் faith. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. நான் சொல்லுனேன் ஆண்டவர் செஞ்சதுக்காக நன்றி, ஆண்டவர் செஞ்சதுக்காக நன்றினா எவ்வளோ ப்ரெஷர் தெரியுமா அவருக்கு? You are actually putting pressure on Jesus because you are giving thanks in advance. ஏன்னா வேற வழி இல்லை, என்ன பண்ணணும்? பண்ணியே ஆகணும். Right? I want to tell you, whatever you're going through today, I want to tell you the best weapon you can use is giving thanks to God. Lord, I want to thank you, Lord. I want to praise you, Lord, because you've given this for me. Hallelujah. ஐயா, இன்னைக்கு when you draw the diagram, you're giving thanks in advance. நான் சொல்றேன், when you draw the diagram வரையும்போது நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு ஆண்டவர் இதை செஞ்சிட்டாருன்னு நான் வரைகிறேன். Hallelujah. When you sing a song, you're thanking God in advance. இன்னைக்கு ராத்திரி எந்த நெருக்கத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, I want to tell you, கையை உயர்த்தி, Lord, I want to give you thank in advance because என் தேவன் இதை எனக்காக செய்து முடிச்சார். யோசிச்சு பாருங்களேன், for people it might look very funny. லூஸ் தனமா இருக்கும். என்னடா அந்த லூஸ் தேங்க்ஸ் சொல்லுது, சாவர நிலைமையில தேங்க்ஸ் சொல்லுது. டேய் நீ காலிடா, உனக்கு முடிய போதுடா தேங்க்ஸ் சொல்லுது. ஆனால் கடைசியில் யார் லூசன் கர்த்தர் காண்பிப்பார். Hallelujah. He will prove who the real fool is. The guys who give thanks, always your testimony will last forever. Hallelujah. எந்த அளவுக்கு இன்னும் ஷாட்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேங்க்ஸ் சொல்லணும். எப்படின்னா, ஆண்டவரே நீங்கள் செஞ்சாலும் சரி செய்யாமல் போனாலும் சரி நாங்கள் அவரே துதிப்போம். அந்த அளவுக்குலாம் நீங்கள் போக வேணாம், அந்த எக்ஸ்ட்ரீம்கெலாம். ஏன்னா சிலர் செய்யாமல் போயிடுவாரோ அப்படின்ற பயத்திலே இல்லை, பாதி தான் கொடுப்பீங்க. ஏன்னா ஒரு வேளை செய்யாமல் போயிட்டா அதை அவாய்ட் பண்ணுவீங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் போக வேணாம். நீங்கள் இதோட கூட நிறுத்திங்க. Lord, we want to give thanks because your faithfulness endures forever. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? I want to tell you today, as families we've come here to give thanks. செய்ததுக்கெல்லாம் செய்ய போவதுக்கெல்லாம். Hallelujah. I want to tell you, even when you go back, there's a gratitude wall out there. நீங்கள் எழுதினாலும் பரவாயில்ல, திருப்பி போயிட்டு ஆண்டவரே இனிமேல் செய்யாதெல்லாம் அவர் செஞ்சதுக்கு நன்றின்னு கூட எழுதிட்டு போங்க. Hallelujah. செய்யாத கூட எத்தனை பேர், Lord, thank you for the closed doors, Lord. Thank you for the open doors, Lord. Thank you for the healing you already given. Thank you if you're touching my child, Lord. Thank you for winning this court case for me. Hallelujah. நான் சொல்றேன், நீங்க அங்க எழுதிட்டு போறத கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். Hallelujah. I want to tell you that is going to be a miracle. In fact, அடுத்த டயகிராமுக்கு அந்த நான் gratitude வால போட்டு காட்டுவேன். இவங்க அதை செவுத்துல எழுதுறாங்க, என் கர்த்தர் எல்லாரும் பார்க்கும்படியாக அவர் அதை அவர் ஜீவ புத்தகத்தில் எழுதினார். They wrote it on the wall. My God is writing it in the book of heaven where yours will become a testimony. Hallelujah. நல்ல கைகள் தட்டி, come on, give the best for the Lord today.